ஈரானுடைய அதி உயர் ஆன்மீக தலைவர் அலி கமேனியினுடைய இறுதிச் சடங்கிற்கு உலகளாவிய தலைவர்கள் எல்லோரும் ஈரான் சென்றிருந்தார்கள். இலங்கையில் இருந்து பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலி மற்றும் முஸ்லிம் காங்கிரசினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் ஆகியோரும் சென்றிருந்தார்கள். அதே போன்று கட்டாரினுடைய முன்னாள் அமீரினுடைய இறுதிச் சடங்குக்கு பிரதமர் ஹரினி அமரசூரியவும் அதே ரிஷாட் பதுதீனும் நேற்று இரவு கட்டார் நோக்கி சென்றிருந்தார்கள். இந்த ரெண்டு நிகழ்வுகளையும் பார்க்கின்ற போது அதிலும் குறிப்பாக ரவுஃப் ஹக்கீம் மற்றும் ரிஷாட் பதுதீன் ஆகியோர் சென்றிருந்த இந்த நிகழ்வை பார்க்கின்ற போது இவர்களுடைய ஆதரவாளர்கள், கட்சி போராளிகள் எல்லோரும் சமூக வலைத்தளங்களிலே இவர்களை போற்றி புகழ்ந்து எழுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த இரண்டு தலைவர்களும் சர்வதேச அளவிலே அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்கள், ராஜதந்திர ரீதியான தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள். இவர்கள் இல்லாமல் அரசாங்கத்தை கொண்டு போகவே முடியாது என்கின்ற அளவுக்கு எல்லாம் போற்றி புகழ்ந்து எழுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இந்த விடயங்கள் இரண்டையும் பார்க்கின்ற போது எங்களுக்கு ஒரு விடயம் தெளிவாக தெரிகிறது. இந்த அரசாங்கம் அனைவரையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை இதன் மூலம் காட்டி இருக்கிறது என்பதைத்தான் இங்கே சொல்ல வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அண்மையிலே மாற்றுக் கொள்கைகளுக்கான நிலையம் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருந்தது. அந்த கருத்து கணிப்பிலே 75% மேற்பட்ட தமிழ் முஸ்லிம் மலையக மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்புகிறார்கள், இந்த அரசாங்கத்தின் போக்கு மீது திருப்தி அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்து கணிப்பை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது தமிழ் முஸ்லிம் மலையக மக்கள் இந்த அரசாங்கத்தை நம்பியிருப்பதன் காரணமாக இந்த நம்பிக்கையை புறந்தள்ளிவிட்டு இந்த சிறுபான்மை கட்சிகளால் போக முடியாத ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த அரசாங்கத்தோடு சார்ந்து செல்லக்கூடிய ஒரு நிலையும் இவர்களுக்கு ஏற்படுகிறது. இதன் காரணமாகத்தான் இவர்களுடைய இந்த அரசியல் போக்கு இப்போது எப்படி இருக்கிறது என்றால் இந்த அரசாங்கம் சார்ந்த ஒரு போக்காகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பல உதாரணங்களை நாங்கள் இங்கே சொல்லலாம். ஜீவன் தொண்டமான் ஒரு டிசிசி கூட்டத்தின் போது பல ஃபைல்களை எடுத்துக்கொண்டு ஜனாதிபதி அனுரவோடு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பது போல் காட்டுவதற்காக அவரோடு ஜனாதிபதி அனுரவோடு பேசுவது போனால ஒரு புகைப்படம் என்பதும் சமூக வலைத்தளத்திலே வைரலான அதை வைத்து அவர்கள் ஒரு கம்பெனியும் செய்திருந்தார்கள். அதே போன்று சாணக்கியன் கூட இதே மாதிரி ஜனாதிபதி அனுரவோடு பேசுகின்ற ஒரு புகைப்படமும் வெளியாகி இருந்தது. அதன் பிறகு ஹிஸ்புல்லா மீலாது நபி விழாவுக்கு எதிர்க்கட்சியில் இருக்கின்ற எந்த முஸ்லிம் எம்பிக்களுக்கும் அழைப்பிதழ் செல்லவில்லை, ஹிஸ்புல்லாவுக்கு மட்டும்தான் அந்த அழைப்பிதழ் சென்றிருந்தது என்பது குறித்தான விமர்சனம் அந்த நேரம் பேசப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே ஹிஸ்புல்லாவுக்கும் அரசாங்கம் அழைப்பிதழ் கொடுக்கவில்லை. அந்த அழைப்பிதழை ஹிஸ்புல்லா அரசாங்கத்திடம் கேட்டு வாங்கி இருக்கிறார். அதுதான் உண்மையாக நடந்த விடயம். ஆனால் இந்த விடயம் தெரியாமல் பார்லிமெண்டத்திலே முஸ்லிம் காங்கிரசினுடைய பார்லிமெண்ட் உறுப்பினர் உதுமாலபை பகிரங்கமாகவே இந்த முறை மீலாது நபி விழாவுக்கு எங்களுக்கு அழைப்பிதழ் தாருங்கள் என்று கேட்டிருந்தார். அதன் பிறகு ஸ்ரீதர் இவர் அந்த சங்கீத்சன் பாடகர் பிடிஐயிலே கைது செய்யப்பட்ட வேளை நான் ஜனாதிபதியோடு இவருடைய விடுதலை தொடர்பாக கலந்துரையாடியதாகவும் ஜனாதிபதி விரைவில் இவர்கள் விடுதலை செய்வதற்கான நடவடிக்கையில் ஈடுபட போவதாகவும் என்கின்ற ஒரு கம்பெனியும் இவர் செய்திருந்தார். அதே போன்று மனோ கணேசன் அவர் ஒவ்வொரு நாளும் 10 மணிக்கு பிறகு இரவு 10 மணிக்கு பிறகு நான் ஜனாதிபதியோடு தொலைபேசியில் பேசுவதாகவும் போகின்ற இடமெல்லாம் நான் ஜனாதிபதியோடு நெருக்கமாக இருக்கிறேன் என்கின்ற ஒரு படத்தையும் இவர் காட்டிக் கொண்டு வருகிறார். முக்கியமாக சுமந்திரன் மட்டக்களப்பிலே பொது நூலகம் திறப்பு விழாவின் போது அந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக ஜனாதிபதி அனுர அழைக்கப்படுகிறார். அப்படி பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஜனாதிபதி அனுர அந்த நூலகத்தை அவருடைய கையால் திறக்காமல் சுமந்திரனை வைத்து அந்த பொது நூலகத்தை திறந்து வைத்திருந்தார். இப்படி இந்த சிறுபான்மை கட்சி தலைவர்களுடைய இந்த செயற்பாடுகளை பார்க்கின்ற போது இவர்களுக்கு இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து செல்வதற்கான ஒரு விருப்பம் என்பது இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இவர்களை அரவணைத்து செல்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறது. அதையும் தாண்டி ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதிக்குரிய அந்த கௌரவத்தையும் அந்த மரியாதையும் கொடுக்க வேண்டும். அவர்களிடமிருந்து என்ன பயன்களை பெற முடியும், அதன் மூலமாக நாட்டை எப்படி முன்னேற்ற முடியும் என்பதில் இந்த அரசாங்கம் குறியாக இருக்கிறது. அதற்கு ஒரு நல்ல உதாரணம் தான் நேற்று இரவு பிரதமர் ஹர்னியோடு ரிஷாட் பதுதீனை கட்டார் நோக்கி அனுப்பியிருந்த அந்த விடயம். இந்த மக்கள் பிரதிநிதிகளை இந்த அரசாங்கம் எவ்வளவு கௌரவமாகவும் அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி
எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி எவ்வளவு கௌரவமாகவும் மரியாதையாகவும் நடத்துகிறது என்பதற்கு இன்னும் ஒரு நல்ல உதாரணம் ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்த ஊரிலேயே அஷ்ரப் ஞாபகார்த்த அந்த கலாச்சார மண்டபம் நிகழ்விற்கு ஜனாதிபதி அனுர சென்றிருந்தார். அந்த நிகழ்வின் போது எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பின்வரிசை ஆசனம் வழங்கப்பட்டிருந்தது. அது புரோட்டோகாலுக்கு எதிரான ஒரு செயல் அங்கே வழங்கப்பட்டிருந்தது. இந்த விடயத்தை அவதானித்து பின்வரிசையில் இருந்த உதுமாலெப்பே எம்பியிடம் ஜனாதிபதி அனுர, ஏன் நீங்கள் பின்னால் இருக்கிறீர்கள் என்று கேட்க, அதற்கு உதுமாலெப்பே எம்பி, எங்களுக்கு பின்வரிசை தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் நாங்கள் பின்னாலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்கிறார். அதன் பிறகு ஜனாதிபதி அனுர வசந்த பீரிஸிடம், யார் இவர்களை பின்வரிசையில் அமர்த்தியது என்று கேட்க, அதற்கு வசந்த பீரிஸ், அது ஒரு ஆதம்பாவா எம்பி தான் இந்த வேலையை செய்தார் என்று அந்த இடத்திலே சொல்ல, அதன் பிறகு ஜனாதிபதியுடைய அந்த முகம் என்பது அந்த இடத்திலே மாறியதாகவும் ஆதம்பாவா எம்பியை கூப்பிட்டு ஜனாதிபதி ஏதோ சில விடயங்கள் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இந்த விடயங்கள், இந்த சம்பவத்தை பார்க்கின்ற போது எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி, அவர் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற வகையிலே அவருக்கான அந்த கௌரவத்தை மரியாதையும் கொடுக்க வேண்டும் என்பதில் ஜனாதிபதி அனுர உறுதியாக இருக்கிறார் என்பதை தான் இந்த சம்பவம் எங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறது. எனவே ரவுஃப் ஹக்கீம் ஈரானுக்கு சென்றதும் ரிஷாட் பதுதீன் கட்டாருக்கு சென்றதும் அனைவரையும் அரவணைத்து போகின்ற ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை நோக்கி எமது நாடு நகர்கின்றது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது.